ஹரிபோல் தண்டோத் பிரணாம். நான் ಶ್ರೀಲ ನರೋತ್ತಮ ದಾಸ್ ಠಾಕೂರ್ಗೆ ಶ್ರೀ பிரேம பக்தி சந்திரிகா புத்தகம் படிச்சிட்டு இருந்தேன். அதில் 7வது ஸ்லோகம், பிரேம பக்தி ரீதி ஜத நிஜ கிரந்தே சுபேகಟ ಕರಿಯಾಚಿನ ದುಯಿ ಮಹಾಶಯ ಜಾರ ಶ್ರವಣ ಹೋಯ್ತೆ ಪರಾನಂದ ಹೋಯ ಚಿತ್ತೆ ಜುಗಲ ಮಧುರ ರಸಾಶ್ರಯ. பிரேம பக்திக்கு என்ன வழிமுறைகள் இருக்குது, அது எல்லாமே சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி தான் அவங்க எழுதின புக்கில் சொல்லியிருக்காங்க. இங்கே மகாசேச்சனா இவங்க 2 பேருக்கு ஒரு உயர்ந்த சொல்லி நம்ம அந்த புத்தகங்கள் கேட்டால் நமக்கு பரமானந்தம் கிடைக்கும். என்ன இந்த புக்கில் ராதா கிருஷ்ணருக்கு இனிப்பான மதுரமான ரச ஆசிரியம் எடுத்து அந்த புக்குகளை எழுதியிருக்காங்க. கேட்க முடியலச்சுன்னா என்ன பண்ணுறது? யார் வாயில கேட்கணும்? யார் அந்த ராதா கிருஷ்ணருக்கு அனுபவிய ரசனை புரிஞ்சிருக்காங்க, யார் அப்படி வாழ்க்கையில் வாழ்விட்டு இருக்காங்க, அந்த மாதிரி சுத்த பக்தர் வாயில கேட்குது. சுத்த பக்தர் இல்லை, நம்ம கேட்க முடியலச்சுன்னா நம்மவே படிக்கிறது. பட் எப்படி படிக்கிறது? முதல்ல சனாதன கோஸ்வாமி புத்தகம், அதுக்கப்புறம் ரூப கோஸ்வாமி. சனாதன கோஸ்வாமி ಶರಣಾಗತಿಗೆ ಆಚಾರ್ಯ, ರೂಪ ಗೋಸ್ವಾಮಿ பக்திக்கு ஆச்சாரியா. முதல்ல சரணாகதி, அதுக்கப்புறம் பக்தி. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? முதல்ல ரூப கோஸ்வாமி. இப்போ இங்கே இவங்க எழுதின புத்தகத்திலே நமக்கு எப்படி அனுபான பிரேமத்தில் உள்ள பக்தி சேவை கிடைக்கும் அந்த விஷயங்கள் எழுதியிருக்காங்க. பக்தி ரசாமிருத சிந்து, உபதேசாமிருத, ஸ்தவமாலா, இந்த மாதிரி ரூப கோஸ்வாமி புக்ஸ் எழுதியிருக்காரு. சனாதன கோஸ்வாமி பிரஹத் பாகவத் அமிர்தா, இப்படி புக்குகள் எழுதியிருக்காங்க. இப்போ நமக்கு உண்மையாக பிரேமம் வேணும் ஆசை இருந்தால் அந்த புக்குகள் கேட்கணும், படிக்கணும். சில விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் இங்கே அன்றைக்கி பொருளூரில் சொல்லிட்டு இருக்காங்க. சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி பிரேம பக்தி ரீதி ஜத நிஜ கிரந்தி சுவெக்கட்ட லிக்கியாச்சே துய் மகாசய. இந்த 2 உயர்ந்த சாதுகள் பிரேம பக்திக்கு என்ன வழிமுறைகள் இருக்கு அதெல்லாம் தனக்கு அவங்க எழுதின புக்கில் எழுதியிருக்காங்க. இவங்க 2 பேருக்கு மகாசய சொன்னார். மகாசய சொன்னா ரொம்ப உதாரமாக இருக்காங்க, ரொம்ப உயர்ந்த யோசனை உள்ள விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. எப்போவுமே துருவானுஸ்மிருதி சொன்னால் உயர்ந்த யோசனைகள். இங்கே ராதாகிருஷ்ணருக்கு லீலைகள் பார்த்து தியானம் பண்ணிட்டு இருந்தா கூட, தான் அந்த ரசனை அனுபவிச்சுட்டு இருந்தா கூட நம்ம போலே கட்டல்பட்ட ஜீவன் மேலே கருணை காட்டினாங்க. இது இவருக்கு உதாரம், இவருக்கு அந்த ஒரு பாவம், இவங்களுக்கு உள்ள அனுபவங்கள், சாஸ்திரம் என்ன சொல்கிறது, இந்த பிரேமத்துக்கு உள்ள ரகசியம், இது எல்லாமே இவங்க எழுதின புக்ஸில் சொல்லிவிட்டாங்க. இப்போ நம்ம இது சரியான முறையில் கேட்டால் படித்தா நம்ம அந்த பக்தி பிரேமம் பார்த்து புரிய முடியும், நம்ம அந்த பிரேமம் அனுபவிக்க முடியும். மகாசயா சொல்லி சொன்னார். இதே புத்தகத்தில் அடுத்த இடத்துல ஒரு இடத்துல நரோத்தம தாஸ் டாக்கூர் மகாசயத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்காங்க. ராதிகா சரணாஸ்ரயா ஜே கொரேசே மகாசய. யார் ராதாராணிக்கு தாமரை பாதத்தில் சரண் எடுப்பாங்க அவனு மகாசயா சொல்லி. அப்போ ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி முழுசா ராதாராணிக்கு சரண் எடுத்திருக்காங்க தாமரை பாதத்தில். அவங்க தாமரை உண்மையாக கூட கோலோகா பிருந்தாவனத்தில் இவங்களை 2 பேரும் ராதாராணிக்கு
தாசி மஞ்சரி, ராதைக்கு வேற கிடையாது. அதுதான் அவங்களுக்கு இந்த மாதிரி புத்தகங்கள் எழுத முடிஞ்சது. முழு பிரேமம் இருக்குது இந்த புக்ஸில். இப்போது இங்கே ரீதி சொன்னால் கட்டளைகள் சொல்லலாம், வழிமுறை சொல்லலாம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சில ரூப கோஸ்வாமி பாத் பக்தி ரசாமிருத சிந்துலே பிரேமம் போகிறதுக்கு என்ன வழிமுறைகள் சொல்லியிருக்காரு. நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மவே அது என்னென்னத்தாலே மண்டே தெரியாது. நமக்கு உண்மையாக பிரேமம் வேணும்னு சொன்னால் ரூப கோஸ்வாமி சொன்ன பாதையில் இது போனால் அதை கிடைக்கும். இது நம்மவே இது பண்ணி ஒன்றுமே ஆகாது. எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 5 வருஷம் 10 வருஷம் பைத்தியக்காரி போல பண்ணிகிட்டு இருக்கோம், பைத்தியக்காரன் போல பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்ன சொன்னார்? ஆதவ் ஸ்ரத்தா, முதல்ல சரணாகதி. சரணாகதிக்கு 6 அடையாளம் இருக்குது, 6 விஷயம் இருக்குது சரணாகத்தியில். முதல்ல பணிவு. பணிவு சொன்னால் எந்த விதமான அகங்காரம் கிடையாது, எந்த விதமான துவேஷம் கிடையாது, எந்த விதமான வேறவங்க மேலே அதிகாரம் கிடையாது. நம்ம சேவை பண்ணிட்டு இருக்கோம், பணிவு. அதுக்கப்புறம் ஆத்ம நிவேதனை. நானும் எனக்கு உள்ளது எல்லாம் விட்டாச்சு, எல்லாம் பகவானுக்கு உள்ளது. வீடு பகவானுக்கு உள்ளது, என் கணவனு பகவானுக்கு தாசன், என் மனைவி பகவானுக்கு தாசி, என் அப்பா அம்மா பகவானுக்கு தாசதாசி, என் குழந்தைகள் எல்லாமே பகவான் கூட கனெக்ஷன் பண்ணியாச்சு. நமக்கு என்ன, நம்ம கடமை பண்ணிட்டு இருக்கோம். ஒன்றாவது பகவான் தான் இந்த உலகம் நடத்திட்டு இருக்காரு, என் வாழை கூட நடத்திட்டு இருக்காரு, அந்த நம்பிக்கையோடனே வாழுது. 4வது பகவான் எனக்கு கண்டிப்பாக காப்பாற்றுவார் எந்த விதமான சூழ்நிலையில் கூட. 5வது பக்திக்கு அனுகூலமானது பண்ணுறது. 6வது பக்திக்கு இடைஞ்சில் விடுறது. முதல்ல பணிவு. நம்ம அப்படி வருவோம். முதல்ல பக்திக்கு இதெல்லாம் இடைஞ்சில் இருக்குது, எல்லாம் வெட்டிடு. பணிவு கிடையாது, இது கிடையாது. இப்படி வரணும், இப்படி அல்ல. தைன்ய ஆத்ம நிவேதன. சரணாகதி ஆகும்போது நம்ம வாழ்க்கையில் சாது வருவோம். சாது சொன்ன போல பஜனை பண்ணும்போது தான் பஜனை சரியா பண்ணா அனர்த்தம் போயிடும். அனர்த்த நிவர்த்தி. 4 முக்கியமான அனர்த்தம் பக்தி வினோத் டாக்கர் சொல்லியிருக்காங்க ஜெய்வ தர்மாலே. ஸ்வரூப பிரமா. நம்ம யாரு, நம்ம உண்மையான அடையாளமே நம்ம மறந்தாச்சு. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நான் ஆணு பெண்ணு தமிழ் என்ன அமெரிக்கா டாக்டரு நர்ஸு என்ன நினச்சிட்டு இருக்கோம். அது உண்மை கிடையாது. நமக்கு உண்மையான அடையாளம் நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தாசன் தாசி. 2வது ஒரு போலி தாகம், அசத் கிருஷ்ணா. நமக்கு என்ன தேவை இருக்குது, எல்லாம் இருக்குது, வேலை பண்ணக்கூடாது சொல்லலை. பேராசை இருக்கக்கூடாது, இது வேணும் அது வேணும், இது இப்படி நடக்கணும், என்ன பகவான் இப்படி பண்ணாமல் இருக்காங்க, அப்படி குரு கருணை கிடைக்கல, பௌத்திக போலிதாக. 3வது நாம அபராதம். 10 நாம அபராதம் இருக்குது. நாம பண்ணிட்டு இருக்கோம். சரியாக பண்ணிட்டு இருக்கோமா? மாதத்துலையோ 3 மாதத்துலையோ ஒரு வாட்டி பார்க்கலாமே, என்ன நாம அபராதங்கள், நான் எதை பண்ணிட்டு இருக்கேன், நான் தெரியாமே. 4வது ஹிருதய தௌர்பல்யம். எல்லாம் தெரிஞ்சு நம்ம அப்புறம் பண்ணுறேன், அடுத்த மாதம் முதல் பண்ணேன், அடுத்த வருஷம் பண்ணுவேன், தெரிஞ்சு தவறுகள் பண்ணுறது. வீக்னஸ் ஆஃப் ஹார்ட். இந்த இதில் வெளியில் வந்தால் அனர்த்தங்கள் போயாச்சு. அப்போ நிஷ்டாச்சுன்னா உறுதி வரும்போது 4 கஷ்டங்கள் போயிடும், 4 சுபம் நல்லது வந்துடும். என்ன கஷ்டங்கள் போகும்? 1வது நம்ம இந்த பிறவியில் சந்தோஷம் துக்கம் தர்மம் அதர்மம் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். போன எவ்வளோ பிறவிகளுக்கு உள்ள கர்மங்கள், அந்த கர்மங்களெல்லாம் சுட்டு போயிடும். யோசனை பண்ண முடியுமா? கர்மமே இல்லை, என்ன அப்படி இருப்போம். 2வது இந்த பிறவிலே செய்த கர்மத்தின் எனக்கு கணக்கு வரலையே, அது எல்லாம் சுட்டு போயிடும். 3வது நம்ம எல்லாரும் இதயத்துலேயும் ஒரு பாவத்தின் விதை இருக்குது, தெரிஞ்சு தெரியாமல் பாவம் பண்ணிட்டு இருக்கோம். உறுதியில் வந்தாச்சு சொன்னால் பாவம் பண்ணணும்னு சொன்னால் கூட பாவம் பண்ண முடியாது. என்ன, அந்த பாவத்தின் விதையை சுட்டு போயிடும். ஒரு விதை சுட்டு போனால் அதுக்கப்புறம் ஒன்றும் வராது. அந்த நிலைமை வந்துடும்.
4வது நம்ம எல்லாம் அறியாமல் இருக்கோம், அறியாமல் போயிடும். 4 போச்சு, இனி 4 சுபம் என்ன வருது? 1 ஜீவே தயா, எல்லா ஜீவன் மேலே கருணை வந்துடும். 2வது எந்த ஜீவனுக்கு வேணுமா குரு பாதத்தில் பகவான் பாதத்தில் கொண்டு வர முடியும். 3வது எல்லா தெய்வீகமான குணங்களும் வந்துடும். தெய்வீகமான குணம் சொன்னா யார் சொல்லியிருக்கான்? எங்கே இருக்க? ஃபஸ்ட்டு சரியாக கேட்கறது படிக்கணும். சும்மா பேச முடியுது சொன்னா எப்பவுமே பேசிட்டு இருக்கணும். யார் கூட பேசிட்டு இருக்கோம்? எப்படி பேசிட்டு இருக்கோம்? வியாசாசனத்தில் ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காரு சொன்னா அவர் பகவான் சுகதேவ் கோஸ்வாமி, வேதவியாசர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். பிடிக்கல எழும்பி போயிடுங்க. கேள்வி கேட்கணும், பணி இருக்கணும், சேலஞ்ச் பண்ணக்கூடாது. வியாசாசனத்தில் உட்கார்ந்தவங்களுக்கு சேலஞ்சு தர்க்கம் பண்ணியாச்சு, வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. எவ்வளோ 64 டெய்லி 640 பண்ணுங்க, ஒன்றும் ஆகாது. இப்போ எல்லா தெய்வீக குணம் வரும். இது எந்த கடையில் கிடைக்காது, இது யாரும் கொடுக்க முடியாது உங்களுக்கு. நம்ம அந்த மாதிரி வாழ்னா நமக்கு வரும். உறுதி நம்ம வாழ்க்கையில் வந்தாச்சு சொன்னால் அந்த தெய்வீக குணங்கள் என்ன? ஸ்ரீமத் பகவத்கீதையிலே 12வது அத்தியாயத்தில் 13 முதல் 28 ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காங்க, எனக்கு யார் இஷ்டம் இப்படிப்பட்டவன். அந்த குணங்கள் இல்லை. கபில பகவான் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் சாதுக அடையாளம் தேவஹூதி நம்மாக சொல்லியிருக்காங்க. 3வது காண்டத்தில் ஆதாரம் கொடுத்துட்டு இருக்கோம். சும்மாவா? ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் 11வது காண்டத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உத்தவருக்கு ஒரு வைஷ்ணவன் இல்லை ஒரு சாதுக 28 அடையாளம் சொல்லியிருக்காரு. பகவான் சைத்தன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமிக்கு சைத்தன்ய சரித்திராமத்தில் ஒரு வைஷ்ணவனுக்கு 26 அடையாளம் சொல்லியிருக்காரு. இதுக்கு குணம் சொல்லுவோம், இது இருக்கணும், அங்கே போக முடியாது. இது இல்லாமல் யார் சொல்லியிருக்காரு? யார் இருந்தாலும் இது கொடுத்தாச்சு. கேளுங்க, சொல்லுவோமே, கேட்கறது வழி இருக்கணும். இப்போ இங்கே ரீதி சொல்லும்போது படிப்படியாக போகிறது, பறந்து போக முடியாது. இப்போ முதல்ல சரணாகதி, சரணாகதிக்கு அப்புறம் சாது சங்கா, சாது சங்கத்துக்கு அப்புறம் பஜன கிரியா, பஜன கிரியாக்கு அப்புறம் அனர்த்த நிவೃತ್ತಿ, அனர்த்த நிவೃತ್ತಿக்கு அப்புறம் உறுதி, உறுதிக்கு அப்புறம் ருசி, ருசிக்கு அப்புறம் ரத்தி பற்றுதல், அனுபான பற்றுதல், அதுக்கப்புறம் பாவங்கள், அதுக்கப்புறம் தான் பிரேமம். சும்மா கண்ணீர் போட்டு எனக்கு பாவம் வருது, கனவு வருது, இதெல்லாம் விட்டு உண்மையாக பக்தி பண்ணணும்னு சொன்னால் சரணாகதி முதல் தொடங்கணும். வேறு அவங்கக்கிட்ட பரிதாபம், எல்லாரும் எனக்கு நல்லவன் சொல்லணும், நான் ஒரு நல்ல பக்தி, இதெல்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரணாகதி பண்ணுங்க, அவ்வளோதான், வேறு வழி இல்லை. நம்மவே இப்போ சனாதன கோஸ்வாமி நமக்கு ஒரு உயர்ந்த புத்தகம் கொடுத்திருக்காரு, பிரஹத் பாகவதாமிர்தா. எப்படிப்பட்ட பக்தர் இருப்பார் அதுக்கு பார்த்து எழுதியிருக்காரு. அதே போல் இங்கேருந்த கோலோக பிருந்தாவனம் வரை என்னெல்லாம் லோகங்கள் இருக்குது, அங்கே என்னென்ன வேறு எப்படியெல்லாம் பகவான் கூட நம்ம சம்மந்தம் பண்ண முடியும், இப்போ நம்ம செலக்ட் பண்ணலாம். அதே போல் ரீதி சொல்லும்போது நமக்கு 5 ரசனை காட்டிவிட்டார். சாந்தரச, தாஸ்யரச, சக்கியரச, வாத்சல்ய, மாதுரியம். நம்ம அதுக்கு எப்படி வழிமுறைகள், எப்படி சாதனை பண்ணணும், எல்லாமே சொல்லியிருக்கு அவங்க புத்தகத்தில். சனாதன கோஸ்வாமி ஸ்ரீ ஹரிபக்தி விலாசா, லீலாஸ்தவா, தசமச்சரிதா, பிரஹத் வைஷ்ணவ தோஷணி, பிரஹத் பாகவதாமிர்தா, இப்படியெல்லாம் புத்தகங்கள் எழுதினார். ரூப கோஸ்வாமி லகு பாகவதாமிர்தா, விதக்த மாதவ, லலித மாதவ, உபதேசாமிர்தா, ஸ்தவமாலா, தானக்கெலி கௌமுதி,
பக்திர சாமிர்த்த சிந்து இப்படி எல்லா புத்தகங்கள் எழுது நமக்கு பக்தி என்ன எப்படி நம்ம சாதனை எல்லாமே சொல்லியிருக்காங்க. உண்மையாக நம்ம பக்தி பண்ணணும். சனாதன கோஸ்வாமி ரூப கோஸ்வாமிக்கு அந்த அவர் சொன்ன வழிமுறைகள் அந்த இது நமக்கு கண்டாகாராச்சுன்னா நம்ம களத்தில் உள்ள மாலை போல போட்டுடணும். திருப்பி சொல்கிறேன், முதல்ல சனாதன கோஸ்வாமிக்கு புக்ஸு ஏன்னா அவர் சரணாகத்திக்கு ஆச்சாரிய, அப்புறம் ரூப கோஸ்வாமிக்கு புக்ஸு அவர் பக்திக்கு ஆச்சாரிய. இது நம்ம வாழ்க்கையில் நம்ம சரியான முறையில் கேட்டால், நம்ம வாழ்க்கையில் சரியான முறையில் சாதனை பண்ணால் நமக்கு இந்த உலகத்திலே எங்கே இருப்போம் அங்கே பரமானந்தம் கிடைக்கும் சொல்லி நரோத்தம தாஸ் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு. ஹரி போல் தண்டோத் பிரணாம்.